Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்த்டே பாயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். நேம் வந்து ஐ லவ் யூ மேட்லி. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. சரி, இப்போ நம்ம கேட்டுக்கு ஒரு விஷ் போட்டுடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்கள் பர்சனல் ஒர்க் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு திரும்பி வந்து நிறைய சாங்ஸ் கொடுத்து எங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். நாங்கள் காட் கிட்ட கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்போம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாண்டா. உங்களை பார்த்து இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப துருன்னு எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டு இருப்பீங்கடா. உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு சுட்டி நீங்கள். உங்களுடைய மாமா யாருன்னு பார்த்தா அது சுகா தான். சுகா ஒரு நல்ல ஜாப் போயிட்டுருக்காரு. சுகாவுக்கு உங்களன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் உங்கள் மேலே அப்படியே ஒரு பைத்தியமாக இருப்பார். அவர் உங்கள் மேலே பைத்தியமாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் சுகாவை எப்பயுமே ஒரு நார்மலாக மரியாதையாக மாமான்ற மாதிரி தான் பார்ப்பீங்க. பட் அவர் உங்களை அப்படி பார்த்ததே இல்லை எப்பயுமே. இப்போ நீங்கள் சுகா உங்கள் அப்பா அம்மா நீங்கள் 3 பேருமே ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. சுகா ஜாப் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் கிளம்பி போவாங்க. ஓகேடா, இன்ட்ரோ அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையன் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓடிட்டுருக்கான். அங்கே யாருமே இல்லை, ஸ்ட்ரீட் லைட் கூட எரியல. அவ்வளோ இருட்டில் அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்படி ஓடிட்டுருக்கான். அப்படி ஓடிட்டுருக்கும் போது அந்த பையனை ஒரு பர்சன் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி ஓடி வந்துட்டுருக்காங்க. அவனும் இருட்டில் தடுமாறி ஓடிட்டுருக்கான். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு லேம்ப் போஸ்ட்டில் மோதி கீழே விழுந்துட்டு அப்படியே அவன் அந்த கையை ஊனி பின்னாடி பேக் சைடில் போயிட்டு அந்த பர்சன் கிட்ட, என்னை விட்டுரு, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கெஞ்சிறான். அதுக்கு அந்த பர்சனும், ஓ அப்போ நான் உன்னை எதுக்கு டார்ச்சர் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது. டேய், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவ எந்து அப்படி பண்ணாதன்னு. இந்த கை இருக்கிறதுனால அவன் மேலே தப்பாக தடவுற அப்படி சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி அப்படியே வெட்டுறாரு மீன்ஸ் சும்மா ஒரு கோடு மாதிரி போடுறாரு. அது ரொம்ப ஆழமாக கட்டாகி அவனுக்கு ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவனும் அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு, டேய் ஏன்டா அப்படி என்ன பண்ணுற, நான் என்னடா அப்படி பண்ணிட்டேன், சும்மானா போட்டு அங்கேயும் இங்கே அறுத்துட்ருக்க, என் ஒர்த்து உனக்கு என்னன்னு தெரியல, அவனை நான் மட்டும் வந்தேன், மயிரை புடுங்குவியாடா, நீ வாயேன், நானும் அதுக்கு தான் வெயிட்டிங்கு. என் செல்லத்தை அப்படி பண்ணதுக்கு உன்னெல்லாம் நான் இப்படி பண்ணக்கூடாதுடா, வேற மாதிரி நரகத்தை காட்டணும்னு ஆசைப்பட்றேன். என்ன பண்ணுறது, உன்னை நான் எந்த நிலைமையிலையும் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கேன். பிகாஸ் நான் உன்னை கோவத்தில் போட்டு கொன்று போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி என் செல்லத்து கூட நான் வாழ முடியாமல் போயிடுச்சுன்னா அவன் என்னை பார்த்து பயப்படுவாடா. என் செல்லம் குழந்த மாதிரி, அது எதையும் தாங்காது. அதனால நீ உயிரோடு தான் இருக்கணும், ஆனால் அதை உன் லைஃப் லாங் நீ மறக்கக்கூடாதுரா அப்படி சொல்லிட்டு ஒரு கயிறு மாதிரி எடுத்து அந்த பர்சனுடைய கையை அந்த லேம்ப் போஸ்ட்டில் கட்டிட்டு அவனோட பேண்ட் அப்படியே உருவி அவனுடைய ப்ரைவேட் பார்ட்டை பாதி அப்படியே கட் பண்ணிடுறான். அந்த பர்சன் அப்படியே வழியில் கத்துறான், டே என்னடா பண்ண, என் உயிரில் ஏன்டா அப்படி விளாட்ற அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் வழியில் கத்திட்டே இருக்கும்போது அந்த ப்ரைவேட் பார்ட்டை அப்படியே அந்த பர்சன் தூக்கி போட்டு, இது இருக்கிறதுனால தானே ஆடுனேன், இனி எந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்க நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த கயிறை கூட அவுத்து விடாமல் அப்படியே போயிடுறாரு. அப்போது அந்த பையனும், டேய் அதான் ஏதோ பண்ணிட்டல, என் கையாவது அவுத்து விட்றா, என் பாதி உசிரியாவது காப்பாற்றிக்கிறேன், டேய் சுகா நில்றா அப்படி சொல்லிட்டு கத்துறான். சுகாவும் அந்த பர்சன் அப்படி டெவிலாக திரும்பி பார்த்துட்டு, முடிஞ்சா நீ அவுத்துக்கூடா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆமாண்டா, அது சுகா தான். அவர் ஏன் இப்படி பண்ணுறாருனா, பிகாஸ் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டு திருதுனால உங்கள் மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டியூஷன் டீச்சர் வச்சுருப்பாங்க வீட்லேயே அரேஞ்ச் பண்ணி. பட் அவன் சொல்லி தரதை தவிர எல்லாமே பண்ணுவாங்க கிட்ட. அதை நிறைய வாட்டி சுகா நோட் பண்ணி வானம் பண்ணியிருப்பாரு. சம்டைம்ஸ் நீங்கள் படிக்கும்போது சுகாவும் உங்கள் கூட உக்காஞ்சிருப்பாரு. அந்த சார் அப்படியே கிளம்பி போகும்போது தான் சுகாவும் அவருடைய ரூமுக்கு கிளம்பி போவார். பட் எத்தனை வாட்டி வார்ன் பண்ணியும் அந்த பையன் அதை கேட்கவே இல்லை. இவன் என்ன பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மெதப்பில் தெரிஞ்சிருப்பான். சுகாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பொறுக்கவே முடியல. அவர் எவ்வளோ வார்ன் பண்ணியும் அந்த பையன் கேட்காததுனால ஆளே இல்லாத ஒரு ஸ்ட்ரீட்டாக பார்த்து வச்சுட்டு உங்களை மாதிரியே அந்த பர்சன் கிட்ட பேசி அவர் இங்கே வர வச்சு அவருடைய ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணி விட்டுருப்பாரு. அதை தாண்டா நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். இப்போ அவர் அப்படியே அவருடைய ஹேண்டெல்லாம் வெளியே இருக்க பைப்பில் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. வந்த உடனே நீங்கள் சோஃபா மேலே உட்காந்துட்டு உங்கள் ஹோம்ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. க்யூட்டாக பென்சிலெல்லாம் வாயில் வச்சுட்டு
உங்களை பார்த்த உடனேயும் அவ்வளோ ஒரு டென்ஷனாக கோவமாக வந்த பர்சனோட மூஞ்சில் ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. உங்களை பார்த்துட்டு அப்படியே வாசல் கிட்டே நிற்கிறாரு. நீங்கள் அழகாக அந்த பென்சில் அப்படியே உங்கள் வாயில் வச்சுட்டு சடனாக அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. சுகாவை பார்த்த உடனே உங்கள் அம்மா கிட்ட மாமா வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. உங்கள் அம்மாவும் சரிடின்ற மாதிரி சொல்லிட்டு சுகாவுக்கு அப்படியே காஃபி போட்டுட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே சுகாவை மட்டும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பி உங்கள் ஹோம்ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. பட் சுகா அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. அவருக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படி ஸ்லோ மோஷனில் தெரியுது. அவர் கண்ணுக்கு நீங்கள் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்க. அப்படியே நின்று அந்த இடத்துல வெச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது உங்கள் அம்மா அப்படியே காஃபி போட்டு கொண்டு வந்துட்டு வாசலில் நிற்கிற சுகாவை பார்த்து, டேய் என்னடா ஆச்சு, எதுக்கு இப்போ நீ வாசலில் நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படி கேட்டோன்னே டப்புன்னு அவருடைய ப்ரெசன்ஸ்க்கு வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை, காஃபி யாருக்கு, வேறு யாருக்கு, உனக்கு தான், கூடு அப்படி சொல்லிட்டு கோல்டாக வாங்கிட்டு அப்படியே போயிடுறாரு. உங்கள் அம்மாவும் என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், வாசலில் நின்று என்னத்தை பார்த்துட்டு இருந்தான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே கிச்சன் போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சுகா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் சோஃபாவுக்கு எதிர்க்க இருக்க ஒரு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு அந்த காஃபி அப்படியே குடிச்சிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் உங்கள் ஒர்க்கை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த சம்முக்கு ஆன்சரே வரல. உங்கள் தலையெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே பைத்தியக்காரி மாதிரி அந்த சம்மை போட்டு பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே சுகாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே காஃபியை மட்டும் குடிச்சிட்டு உங்களே அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்க என்ன இந்த சம்க்கு ஆன்சரு கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது இப்போ, அம்மா ஃபோன் கேட்டாலும் தராது, அப்படி கேட்டு வாங்கி போட்டாலும் என்னுடைய சிந்தனை சம்மில் இருக்காது, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே நீங்கள் திரும்பியும் சுகாவை சடனாக பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா, நம்ம ஏன் மாமா கிட்ட கேட்கக்கூடாது, அவர் தான் நிறைய படிச்சிருக்காருல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் நோட்டை திருப்பி சுகாக்கா காமிச்சிட்டு, மாமா இந்த சம்மோடைய ஆன்சர் மட்டும் எப்படி வந்துச்சின்னு சொல்ல, நானும் போட்டு பார்க்குறேன், எனக்கு வரவே இல்லை, ப்ளீஸ் இது மட்டும் ஹெல்ப் பண்ண எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக கேட்கவோ சுகா அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருப்பார் இல்லையா, அது டப்புன்னு ஒரு பிறக்க எரிக்குது. பிகாஸ் நீங்கள் சுகா கிட்ட அவ்வளோவா பேசினதே இல்லை. நீங்கள் பேசினாலும் அது வாட் இஸ் வாட்டுன்னு தான் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் அப்படியே பெருசாலாம் போகாது. டப்புன்னு நீங்கள் இப்படி வந்து கேட்குறது சுகாவுக்கு ஒரு நல்ல சான்ஸாக படுது. அவரும் அப்படியே மனசில், டேய் சுகா, அவளே உங்ககிட்ட வரா, எப்படின்னா அவகிட்ட க்ளோஸ் ஆகி உன் லவ்வை சொல்லி அவளே லவ் பண்ண வச்சு மேரேஜ் பண்ணிடுறா, டே தாண்டா நல்ல சான்ஸு அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த கப்பை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு, சரி வையன் நான் சொல்லித்தரேன், அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் மட்டும் ஆயிடுறேன், நீ என் ரூமில் வந்து வெயிட் பண்ண தான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. நீங்களும் உங்கள் நோட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு சுகாவுடைய ரூமுக்கு போயிட்டு பெட்டு மேலே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சுகாவும் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அவருடைய நார்மல் அவுட்ஃபிட்டில் வராரு. அப்போ நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்துட்டே இருக்கும்போது சுகா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, உனக்கு எந்த சாமில் டவுட்டு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் இதுன்ற மாதிரி உங்கள் ஆன்சர் வச்சு காமிக்கிறீங்க. அவரும் அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறாரு. அதை கண்டுபிடிச்சிட்டு, ஒய்யன் நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே வா சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்றாரு. நீங்களும் அவர் கூப்பிட்ட உடனே டப்புன்னு அவர் பக்கத்தில் போய் உக்காந்துடுறீங்க ரொம்ப க்ளோஸாக. இப்போ நீங்கள் எந்த மாதிரி உக்காந்துருக்கீங்கன்னா உங்களுடைய 2 தைஸும் அப்படியே வந்து ஒட்டி இருக்குது. உங்களுடைய ஹேண்ட்ஸ் ரெண்டும் உங்கள் தைஸ் மேலேயும், அவருடைய ஹேண்டு வந்து உங்கள் இப்புக்கு பின்னாடி இருக்குது, ஒரு ஹேண்டு வந்து நோட்டில் இருக்குது. உங்கள் 2 பேர் சீக்ஸுக்கும் அப்படியே 2 டிஸ்டன்ஸ் வந்து கேப் இருக்குது. நீங்கள் இப்படி சடனாக வந்து உக்காந்துடுவோம். சுகாக்கு அவருடைய ஹார்ட் பீட்லாம் செம்ம ரேஸ் ஆகுது. அவருக்கு பயங்கரமாக ப்ரீத் ஆகுது. அப்படியே திரும்பி உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அவருடைய லிப்ஸுக்கும் உங்களுடைய ஃபேஸ்க்கும் அதே மாதிரி தான் 2 டிஸ்டன்ஸ் வந்து கேப் இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து அந்த நோட்டியை பார்த்துட்டு சுகா எதுவும் சொல்லித்தரலன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் சடனாக அப்படியே திரும்புறீங்க. அவ்வளோதான், அவங்க 2 பேர் நோஸும் அப்படியே வந்து டச் ஆகுது. 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கீங்க. சுகாக்கு பயங்கரமாக ப்ரீத் ஆகுது. பாவம் மனுஷன் தான் கஷ்டப்படுறாரு, உங்களுக்கு அந்த கவலைலாம் இல்லை. நீங்கள் அப்படியே கேஷுவலாக சுகா கிட்ட, மாமா சம் சொல்லி தரலையா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. சுகாவும் அவருடைய ப்ரெசன்ஸ்க்கு வந்துட்டு, சொல்லித்தரேன் வையன் அப்படி சொல்லிட்டு ப்ரீத் பண்ணிட்டே அந்த சம் அப்படி சொல்லித்தராரு. உங்களுக்கும் அந்த சம் புரிஞ்சிடுது, அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிடுது. நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்து, மாமா ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ கஷ்டமான சம்மை கூட நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்க,
ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் இதோட ஆன்சர் வராமல் எப்படியே மண்டே போட்டு பிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக கேட்குறீங்க. சுகாவும் உங்களை பார்த்துட்டு, சரி உனக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சுல, வேறு எதுனா சம் டவுட் இருக்கா? இல்லை மாமா, இது ஒன்று தான். சரி சரி, நீ உன் படிப்பை கண்டினியூ பண்ணு, நான் வெளியே போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த நோட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு வேக வேகமாக எழுந்து வெளியே போயிடுறாரு. இப்போ அவர் அப்படியே அவருடைய பால்கனி வந்துட்டு பயங்கரமாக ப்ரீத் பண்ணிட்டு, டேய் சுகா என்னடா பண்ண உன்னை? ஐயோ ஒரு நிமிஷத்தில் என்னடா பண்ணிட்டா உன்னை? என் உடம்புலாம் விட விட விடந்தே அப்படி சொல்லிட்டு அப்படியே தொடச்சிட்டு அந்த பால்கனி கிட்ட கொஞ்ச நேரம் நின்று ப்ரீத் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் சம்மெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய நோட்டெல்லாம் எடுத்துட்டு உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இன்னைக்கு ஏம்மா சார் வரல? தெரியல வயன், எனக்குமே ஃபோன் எதுவுமே பண்ணலை, எங்கன்னா வெளியே போயிருப்பாங்க அர்ஜென்ட்டாக, விடு நாளைக்கு வந்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்படியே நீங்கள் டிவி பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் அம்மா அப்படியே சாப்பிட கூப்பிட்றாங்க எல்லாரையும். உங்கள் அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ நீங்கள் எல்லாருமே அப்படியே ஒன்றா டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, எப்பயுமே நீங்கள் நைட்டில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் தூங்குவீங்க. அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் அகேன்டா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன். ஒரு ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் பார்த்துட்டு போங்க. யாரோ கமெண்ட்டில் வந்து இது சரியில்லை அது சரியில்லை, ஏன் இப்படி காமிச்சிருக்கீங்க அப்படி காமிச்சிருக்கீங்க சொல்லிட்டு கேட்காதீங்க. ஒரு ஃபேன் ஃபிக்ஷன்னா ஒரு ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் பார்த்துட்டு போங்கடா. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களுடைய ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு சுகா என்ட்ரி ஆகுறாரு. அவர் அப்படியே சைலண்ட்டாக அந்த டோரை சாத்திட்டு நீங்கள் குளிக்கிறீங்களே அந்த வாஷ்ரூம் கிட்ட வராரு. அங்கே லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அந்த ஹோல் வழியாக நீங்கள் குளிக்கிறது அப்படியே தெரியுது. அவர் அப்படியே கண்ணை கூட சிமிட்டாமல் அதை அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு இது எதுவுமே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஒரு சாங்கை பாடிக்கிட்டே குளிச்சிட்ருக்கீங்க. சுகா அப்படியே நீங்கள் குளிக்கிறதே பார்த்துட்டு அவருடைய பேண்ட் ஜிப் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அவருடைய ப்ரைவேட் பார்ட்டில் அவருடைய ஹேண்டை வச்சு அவருக்கு அவர் அப்படியே ப்ளஷர் பண்ணிக்கிறாரு. இப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், நாளுக்கு நாள் உன் மேலே அடிக்ட் ஆகிட்டே போகிறேன்டி. உன் மேலே இருக்க அடிக்ஷனில் இப்போலாம் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டி ஏன் உன் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவருக்கு அவரே அப்படியே ப்ளஷர் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய பேண்ட் ஜிப்பெல்லாம் போட்டு வெளியே கிளம்பிடுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்லேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு உங்கள் பெட் மேலே அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ட்ரி ஆகுறாங்க. அவங்கள பார்த்த உடனே நீங்களும் அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துறீங்க. உங்கள் அம்மா ஒரு கிளாஸில் மில்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட திருப்பியும் கிளாஸ் கொடுக்குறீங்க. அவங்க உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு குட் நைட் பேபி நல்லா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திட்டு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் திரும்பியும் உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு திடீர்னு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஹெட்டில் கை வச்சுட்டு, என்ன இது இப்போ எதுக்கு நமக்கு தலைலாம் சுற்றுது, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹெட்டெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு திரும்பி உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. அப்படியே ஃபோன் பிளர் ஆகுது. உங்கள் ஹெட்டெல்லாம் மறுபடியும் வந்து சுற்றுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள், ஹே வயன், நீ ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறல்ல, அதான் உனக்கு தூக்கம் வருது போல், ஜஸ்ட் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குடி சரியாக போயிடும் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. இப்போது ஒரு 10 minutes பாஸ் ஆகுது. மறுபடியும் உங்கள் ரூம் டோரை யாரோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அது வேறு யாரோ இல்லை, சுகா தான். அப்படியே நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு உங்களுடைய சீக்ஸ்லே வயன் வயன் அப்படின்றாரு. நோ ரெஸ்பான்ஸ். அவருக்கு தெரிஞ்சிடுது அவர் பாலில் கலந்து கொடுத்த டேப்லெட் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே அவருடைய ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டிட்டு உங்கள் இன்னர்கிட்ட அவர் கையை கொண்டு வர்றாரு. அவர் கை பயங்கரமாக ஷேக் ஆகுது. அப்படியே உங்கள் இன்னரை கழட்டிட்டு உங்கள் செஸ்டே ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருடைய ஹேண்ட்ஸை பொறுமையாக கொண்டு வந்து உங்களுடைய செஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் தூக்கத்துலேயே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் தரீங்க. நீங்கள் சவுண்ட் தந்தோன்னே டப்புன்னு ஒரு கையை எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸையே பார்க்குறாரு. அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு பெக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸே ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்காரு. இப்போ அவருடைய ஐஸ் அப்படியே உங்கள் ஃபேஸ்க்கு கீழே இறங்குது, அதாவது உங்கள் நெக்கு. அவருடைய நோஸை கொண்டு வந்து உங்கள் நெக்கில் வச்சுட்டு உங்களோட சென்ட்டை அப்படியே இன்னேல் பண்ணுறாரு. ஒரு சென்ட்டை இன்னேல் பண்ணாலே எனக்கு ஒன்று என்னென்னமோ பண்ணணும்னு தோணுதுடி
அப்படி சொல்லிட்டு அவர் நல்லா உங்களை டைட்டாக பண்ணிக்கிறாரு. உங்களுடைய செஸ்ட் இப்போது அப்படியே அவருக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஒரு டைட், ஒரு கேப் கூட இல்லை. அந்த மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டு, வயன் நீ எனக்கு தாண்டி என் லைஃப்பில் நீ இல்லாமல் நினச்சி கூட பார்க்க முடியாது. உன்னை யாருக்குமே தரமாட்டேன். எனக்கு தெரியும் இப்படிலாம் பண்ணுறது தப்பு தானே, பட் என்னால் என் ஹார்மோன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியலடி. என் ஏஜ் 30, உன் ஏஜ் 15. கிட்டத்தட்ட உனக்கும் எனக்கும் 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். எனக்கு தெரியும் நீ சின்ன பொண்ணு தானே, ஆனால் நான் உன் மேலே ஃபால் ஆகிட்டேன்டி. அதே சமயத்தில் என் ஹார்மோன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணி என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாலும் என்னால் முடியலடி. உன்னை ஒரு வாட்டியை பார்க்கும் போதும் அப்படி ஒரு மூடாகுது தெரியுமா. சாரி வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை அதே மாதிரி டைட்டாக பண்ணிட்டு தூங்கிட்டுறாரு. இப்போ ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 5 இருக்கும். அப்படியே எழுந்து உங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு விட்டு, அவருடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு உங்களோட லிப்ஸ்லேயே நல்லா தூங்கு அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அவருடைய ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சுகா அவருடைய ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அப்போது உங்களுடைய சவுண்ட் தான் கேட்குது. மாமா மாமா இங்கே வாங்கலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துற சவுண்ட் கேட்குது. நீங்கள் கத்துற சவுண்ட் கேட்டோடனே போதும் மனுஷன் எழுந்து அலறிக்கிட்டு ஓடி வராரு. அப்படியே மனுஷன் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்து உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே பர்த்டே தொப்பி போட்டு க்யூட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. அங்கே அப்படியே கேக்கும் இருக்குது. அந்த கேக்கில் அப்படியே கேண்டல்லாம் பற்ற வச்சுருக்கு. இப்போ நீங்கள் 3 பேரும் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை டியர் சுகா, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான் சுகாவுக்கு செம்ம கோவம் வருது. உங்களை அப்படியே மறைச்சிட்டே, என்ன இதெல்லாம், நான் பயந்துட்டேன் தெரியுமா ஒய்யன் கத்துனோனையும். அப்போ நீங்கள் அழகாக க்யூட்டாக உங்கள் காது கிட்ட கையை கொண்டு போயிட்டு, சாரி மாமா உங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல, அதான் இப்படி கூப்பிட்டேன், கோச்சிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சுகாவும் சரி வயன், ஆனால் இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாத, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட ஓடி போயிட்டு அந்த நைஃப், அதான் கேக் வெட்டுறதுக்கு நைஃப் இருக்குல்ல, அதை கொடுக்குறீங்க. சுகாவும் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த நைஃபை வாங்குறாரு. இப்போ அப்படியே உங்கள் அப்பா கேக்கை கொண்டு வந்து சுகா முன்னாடி நிற்க, சுகாவும் அப்படியே கேக் வெட்டலான்னு போகிறாரு. அப்போ அவருக்கு டப்புன்னு ஒன்று தோணுது, வயன் இந்தா அப்படி சொல்லிட்டு அந்த கத்தியை உங்கள் கையில் கொடுத்து உங்கள் கையை அப்படி பிடிச்சி வெட்டுறாரு கேட்க. உங்கள் ஃபேமிலியிலையும் அதை யாருமே பெருசாக எடுத்துக்கல. சுகா ஏதோ பாசத்தில் தான் அந்தமாரி கை பிடிச்சி கேக் வெட்டுறான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக விட்டுடுறாங்க. நீங்களும் அப்படி சுகா கூடயே கேக் கட் பண்ணி அது ஒரு பீஸை எடுத்து சுகாவுக்கு ஊட்டுறீங்க. சுகாவும் அதில் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு ஊட்டுறாரு. அப்போது அப்படியே சுகா திரும்பி அந்த நைஃபை அந்த கேக்லேயே வச்சுட்டு அவருடைய ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது உங்கள் அம்மா, டேய் சுகா எங்களுக்கெல்லாம் கேக் ஊட்டலையா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணது நாங்கடா, எங்களுக்கே கேக் ஊட்டாமல் போகிற, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் இந்த கேவலமான ஐடியா கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நோ கேக், நீங்களே வெட்டி மாற்றி மாற்றி புருஷன் முன்னாட்டி ஊட்டிக்கோங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கோவமாக அப்படி ரூமுக்கு போய்ட்றாரு. அப்போது கோவமாக போகிற சுகாவை பார்த்து நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ மாமா பர்த்டே அன்றைக்கி அவர் எப்படி டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோமே, நம்ம பண்ணது தப்பு தான், போய் மாமா கிட்ட சாரி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே சுகாவோடைய ரூமுக்கு தான் வரீங்க. வந்துட்டு அவருடைய ரூம் டோர் அப்படியே தட்டுறீங்க. மாமா மாமா அப்படி சொல்லிட்டு அவரும் உள்ளவா ஒய்யன் அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்களும் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ டோர் அப்படியே லாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தா சுகா அங்கே தான் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் டப்புன்னு பயந்துட்டு உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. சுகா வேகமாக வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஒய்யன் ஏன்டி இப்படி பண்ண, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, அவங்களுக்கு தான் அறிவில்லை, அவங்க பண்ண சொன்ன நீ பண்ணுவியா, ஏன்டி இப்படி பண்ண, ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்போ உங்கள் ஹேண்டை வச்சு சுகாவோடைய பேக்கில் அப்படியே பேட் பண்ணி கொடுத்துட்டு, மாமா சாரி, நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னால் நீங்கள் அழுகாதீங்க பர்த்டே அன்றைக்கி சொல்லிட்டு நீங்கள் அழக ஆரம்பிச்சிடுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து கில்ட்டியாக இருக்குது, அவரை வந்து நம்ம இப்படி அழ வச்சுட்டோமே சொல்லிட்டு. அதனால் நீங்களும் அவர் அப்படி டைட்டாக் பண்ணிட்டு அழுகுறீங்க. 2 பேரும் இப்படி டைட்டாக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது அவர் அப்படியே அக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக
அப்படி சொல்லிட்டு கண்டினியூஸாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக நின்று சுகாவை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் ஐஸில் வர அந்த டிஎஸ்லாம் அப்படியே தொடச்சிட்டு, அழக்கூடாதுடி, நீ எப்பயுமே அழக்கூடாது சரியா, நீ அழுதா மாமாவுக்கு பிடிக்காது. சாரி மாமா, நான் ஏதோ தெரியாமல் தான் பண்ணிட்டேன். பரவாயில்லடி, என் செல்லம்ல, அழாத. இல்லை மாமா, என் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்கள்ல, ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்க்குறாரு. உங்கள் கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு அழுதுறதுனால. அவர் அப்படியே கீழே வந்து உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. அது அவ்வளோ ஒரு பிங்கிஷாக இருக்குது. அவரே சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் உங்கள் வேஸ்ட்டை அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. ஆனால் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவரை தள்ளி விட்டு, மாமா ஏதோ நீங்கள் என் மேலே கோச்சிக்கிட்டீங்கன்னா நான் சாரி கேட்க வந்தேன், ஆனால் இதெல்லாம் தப்பு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு, எதுடி தப்பு, நான் உன் புருஷன்தான், பண்ணலாம் வா. மாமா என்ன பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு ஹேண்டை விடுங்க, இல்லைன்னா அம்மாவை கூப்பிடுவேன். ஓ அம்மாவை கூப்பிடுவியா, கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வால் வருது. நீங்கள் அதில் அப்படியே பின்னாடி நிற்கிறீங்க. சுகா உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் ஜாலின்னு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, நான் உன்னை கிஸ் பண்ணாமல் எவன்டி பண்ணுவான், நான் தான் பண்ணுவேன் இப்படி சொல்லிட்டு அவரோட லிப்ஸை எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்ஸில் அப்படியே அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாமா மாமா என்ன பண்ணுறேன், மாமா மாமா என்ன ப்ரீத் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. சுகா அப்படியே ரொம்ப நேரம் உங்களை டீப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாமல் அப்படியே நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் லிப்ஸை லிக் பண்ணி சப் பண்ணி அவரோட டங்கை உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி என்னென்னவோ பண்ணிகிட்ருக்காரு. இத்தனை நாள் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் இந்த ஒரே கிஸில் காமிச்சிட்ருக்காரு. அவர் ரொம்ப நேரம் இப்படியே பண்ணுறதுனால சத்தியமாக உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. நீங்கள் சுகாவோடைய செஸ்ட்டில் உங்கள் ஃபுல் ஃபோர்ஸே போட்டு ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க. மனுஷன் அவ்வளோதான் கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு இரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் விட்ட பஞ்ச் அப்படி இரும்பிக்கிட்டே, இதுக்கடி இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ண, எவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, கிட்டவா வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை திரும்பியே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணலான்னு வராரு. பட் அவருடைய கையை ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஓடிடுறீங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு. சுகாவும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, எங்கடி போவ, எப்படியா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படி சொல்லிட்டு பெட்டில் அப்படியே படுத்துட்டு அவர் கிஸ் பண்ணது அப்படின்னு நினச்சி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. பா, இதோட இதெல்லாம் செம்ம பர்த்டே கிஃப்ட் இருக்குமா, இப்போ நினச்சாலும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பெட்டில் உருண்டு பிறண்டு படுத்துட்ருக்காரு. இன்சைட் நீங்கள் வேகமாக உங்கள் ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அழுகுறீங்க. சுகா இப்படி பண்ணதை நினச்சி, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணார், நான் ஜஸ்ட் அவர் என் மேலே கோபமாக இருக்காருன்னு தானே நான் ஹக் பண்ணேன், அதுக்குன்னு இவ்வளோ ஓவர் அட்வான்டேஜ் எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. சி, இவர் இப்படி ஒரு சீப்பான கேரக்டராக இருப்பார்னு எனக்கு தெரியாது அப்படியே திங்க் பண்ணிட்டு ஈவினிங் வரைக்கும் அந்த ரூம்லேயே இருக்கீங்க. நீங்கள் காலைல சாப்பிடல, ஆஃப்டர்நூன் சாப்பிடல, கேட்டால் எனக்கு வயிறு வலிக்குது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாக்கு புக்கு சொல்லிட்டு ரூம்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் ரூமோடைய டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா வராங்க. நீங்களும் உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் அம்மா, ஹே நீ இன்னும் கிளம்பலையா, எங்கம்மா, அதான்டி சுகாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்களே அவனுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, நான் வரலம்மா, நீ போ. பையன் வீடு தேடி வந்து இந்த மாதிரி அவனுக்கு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்மளே போகலலாம் நல்லா இருக்காதுடி, அவனுக்கு தெரியறதுக்குள்ளே வந்துடு, அவனுக்கு மட்டும் நம்ம பேசுறது என்ன கேட்டு தெரிஞ்சது உன்னை பிச்சிடுவா அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. நீங்களும் என் தலையை எடுத்துடான்ற மாதிரி அப்படியே பார்ட்டிக்கு கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குறீங்க. சுகாவும் அப்படியே பிளாக் கலரில் கோட் சூட்லாம் போட்டு உக்காந்துட்ருக்காரு. நீங்கள் லாங் ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டிருக்கீங்க. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர்றது சுகாவுக்கு ஸ்லோ மோஷனில் தெரியுது. உங்களை பார்த்து வாயை பொழந்துட்டு மனுஷன் சொல்லி விட்டுட்ருக்காரு. நீங்கள் இப்போ அப்படியே உங்கள் அப்பா கிட்ட போய் உக்காந்துட்டு, அப்பா நான் ரெடி கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும், வாமா நீ உனக்கு தான் வெயிட்டிங், நீ ரெடினா கிளம்பலாம் சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போய் நிற்கிறீங்க. உங்ககிட்ட பைக் தண்டா இருக்குது, கார் வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டுருக்கீங்க, இப்போ கார் இல்லை. உங்கள் அம்மா இப்போ சுகா கிட்ட வந்துட்டு, டே சுகா நீயும் வையனும் ஒரு பைக்கில் வந்துடுங்க, நானும் உங்கள் மாமாவும் ஒரு பைக்கில் வந்துடுறோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ உங்கள் அம்மா கிட்ட, அம்மா இல்லை நான் அப்பா கூட வரேன், நீ மாமா கூட வா, எனக்கு நான் அப்பா கூட தான் வருவேன். வையன் அடம் பிடிக்காதடி,
எப்போ பார்த்தாலும் உனக்கு அடம் தான், எப்போதான் நீ திருந்த போறியோ அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, ஹே வையன், நானும் உங்கள் அப்பாவும் முன்னாடி போனாதாண்டி அங்கே போய் பார்ட்டிலாம் நல்லா அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா பார்க்க முடியும். எதனா மிஸ் ஆச்சுனாலும் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீ முன்னாடி போனேன்னா என்ன பார்த்து சொல்லுவேன்? உங்கள் அப்பா ஒரு வேஸ்ட்டு, தயவு செஞ்சு சுகா கூட வா. சரியா அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே வரீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு எங்கே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ அவங்க அப்படியே ஃப்ரெண்டில் போகிறாங்க. சுகா உங்களே அப்படியே ஒரு ஸ்விர்க் பண்ணிட்டு பார்க்குறாரு. நீங்கள் நர்வஸாக அப்படியே ஏறி உக்காடுறீங்க. சுகாவும் அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வயன் என்னை அக் பண்ணு அப்படின்றாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் மிரர் வழியாக ஒரு ஃபேஸை பார்த்துட்டு அம்மா என்ன பேசுகிறீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீங்கள் சைலண்ட்டாக வண்டியை மட்டும் ஓட்டுங்க. வையன் என்ன ஹக் பண்ணுன்னு சொன்னேன். முடியாது மாமா, என்ன உங்கள் இஷ்டத்துக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பைக்கை விட்டு இறங்குறீங்க. நீங்கள் அப்படி இறங்கி நின்னோடனே சுகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் அப்படியே ஆரனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் அப்படி கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டிலலாம் ஆள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, ஏன்ப்பா இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க சொல்லிட்டு. அவர் அப்போ கூட அதை கண்டுக்கல, உங்களை முறைச்சிட்டு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரும் கத்தவோ இரிட்டேட் ஆகுது. நீங்கள் டப்புன்னு ஏறி உக்காந்துட்டு சுகாவை டைட்டாக பண்ணிக்கிறீங்க. சுகாவும் ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு அந்த ஆர்னத்தை டப்புன்னு ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ அவரை வியர்டாக பார்க்குறீங்க, என்ன இப்படிலாம் பண்ணுறாரு சொல்லிட்டு. அவர் இன்னமும் உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சி க்ரிப் பண்ணிட்டு உங்கள் ஹேண்ட்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் டப்புன்னு உங்கள் ஹேண்டை உதறீங்க. அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே அவர் அவ்வளோ டைட்டாக அக் பண்ணிட்டே தான் வந்திருப்பீங்க. பிகாஸ் வீடுன்றது வேறு, ரோடுன்றது வேறு. அவர் வீட்டாண்ட பிஹேவ் பண்ண மாரி ரோட் கிட்ட பிஹேவ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ல. அதனால நீங்கள் அது பயந்துட்டு அவரை அக் பண்ணிகிட்டே வரீங்க. இப்போ அந்த பார்ட்டி ஹாலும் வந்துடுச்சு. நீங்கள் பைக் நின்ன உடனே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, டப்பு டப்புன்னு இறங்கி அந்த பார்ட்டி ஹாலை நோக்கி உள்ளே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உள்ளே போனால் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அங்கே இருக்காங்க. நீங்கள் வேகமாக போயிட்டு அவங்க பின்னாடி அப்படியே ஐடாயி நின்றுக்கிறீங்க. சுகாவும் அப்படியே அவள் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு அந்த ஹால்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அப்படியே பார்த்தா அங்கே ஜிமின், வி, ஜங்குக், ஆரம், ஜின், ஜேயோப் சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் அப்படி கேக்க கையில் வச்சுட்டு டெய் மச்சான் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. சுகாவும் அப்படி ஹாப்பியாக வந்துட்டு டெய் என்னடா இது நீங்களோட இதெல்லாம் பண்ணீங்க? ஆமாம் மச்சான், எவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் ஹால்லாம் புக் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் பாரு எங்கள் பர்த்டேக்கு நீ திரும்பி செய்யணும் சரியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. இப்போ ஜிமினோ அப்படியே அந்த நைஃபை கொண்டு வந்து தர சுகாவும் அதை வாங்கிட்டு உங்களை கூப்பிடுறாரு. வையன் வா இங்கே கேக் வெட்டலான்னு. நீங்கள் அப்படியே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. சுகாவும் ஹே வையன் வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சுகாவுக்கு உங்களன்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதனால எல்லாம் சுகாவை அப்படியே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுகாவும் அப்படியே சிரிச்சுட்டே கேக் வெட்டுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அந்த கேக்கை வெட்டுறீங்க. அந்த கேக்கை அப்படியே வெட்டி முடிச்சோடனே நீங்கள் சுகா கையை அப்படியே விட்டுட்டு ஓரமாக வந்து நின்றுறீங்க. இப்படியே சுகா கேக்கெல்லாம் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டிட்டு அந்த பார்ட்டி ஆள்லேயே அப்படியே எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சுகா ட்ரிங்க் பண்ணும்போது கூட உங்களே பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணுறாரு. உங்கள் அம்மா பிடிஎஸ் மெம்பர்ஸ் கூட அப்படியே அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே தனியாக தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ சுகா ஏ காய்ஸ் நீங்கள் எங்கேயே பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவரோட கிளாஸ் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் கிட்ட வராரு. வந்துட்டு ஹே வயன் இப்போ எதுக்கு நீ இப்படி இருக்க? எதுக்கு இருக்கேன்னு இப்படி தெரியாதா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லைல்ல? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா? ரோட்டில் அப்படி பண்ணுறீங்க, 4 பேர் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? நான் அதை கூட மன்னிச்சிருவேன். ஆனால் ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாமல் அது பண்ணுறது ரொம்ப தப்பு சுகா. நான் சின்ன பொண்ணுனாலும் எனக்கு எது தப்பு சரின்னு தெரியும். நீங்கள் என்கிட்ட இப்போ இன்னொரு வாட்டி பிஹேவ் பண்ணீங்க நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பேச்சே வராமல் ஒரு மாதிரி பதட்டத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க. சுகா எதுவுமே பண்ணல. அவர் அப்படி சைலண்ட்டாக பேக்கெட்டில் கை விட்டு நீங்கள் பேசியதை கேட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பேசி முடிச்சுட்டு பார்க்குறீங்க. சுகா ஒன்றுமே சொல்ல. அவர் பேக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுத்து கொடுத்து நான் அந்த ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூட அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு இங்கே ஒரு மனுஷி கத்துற இவன் காதல் எங்கன்னே கேட்குதா அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸாக அந்த ஃபோனை வாங்கிட்டு நின்று தொலைங்க அப்படின்றீங்க. சுகாவும் கொஞ்சம் எப்படி வா, இங்கே தான் வந்து பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த பிளேஸை விட்டு தாண்டி கூப்பிட்டு போகிறாரு. அதாவது எல்லாருமே இருக்காங்கல்ல அந்த பிளேஸை விட்டு. சுகாவும் இது பர்ஃபெக்ட் பிளேஸாக இருக்கும்,
வயன் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போ அவர் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் அவருடைய பேக்கெட்டில் கை விட்டு ஒரு மாதிரி கோல்டு லுக் விட்டு நிற்கிறாரு. நீங்கள் சுகாவை பார்த்து, என்ன யார் அடிக்க போகிறீங்க? நான் யாரை அடிக்க போகிறேன்? பின்ன உங்களை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஒரு ஃபோட்டோனா மெமரியாக இருக்கணும். தயவு செஞ்சு சிரிங்க. இப்படி சிரிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபோட்டோவே எடுக்காமல் இருக்கலாம் அப்படி சொல்கிறீங்க. சுகாவும் அப்படியா, அப்போ நான் உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் என்ன மாதிரியா, எனக்கு புரியலையே, இரு நான் இப்போ புரிய வைக்கிறேன் சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கே போய் நின்றுட்டு அவருடைய அந்த தூ வைப்போல கையில் அந்தமாரி வச்சுட்டு அவரோட லிப்ஸ் அப்படியே பவுட் பண்ணிட்டு ஒரு மாதிரி கேர்ள்ஸ்லாம் நிற்பாங்கல்ல போஸ்ட் கொடுக்க அந்த மாதிரி நிற்கிறாரு. உங்களுக்கு அப்படி பார்த்த உடனே சுகாவை செம்மையாக சிரிப்பு வருது. நீங்கள் அவ்வளோ சிரிப்பையாக கண்ட்ரோல் பண்ணிட்டு, நான் ஒன்றே அப்படிலாம் ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டேன், அந்த அந்த லிப்ஸை மட்டும் கொஞ்சம் மடக்குங்களே சொல்லிட்டு டப்புன்னு சிரிச்சிடுறீங்க. சுகாவும் அவருடைய நார்மல் போஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சிரிக்கிறதே அப்படியே ஸ்டன்னிங்காக நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, நான் ஒன்றும் இப்படிலாம் போஸ் தர மாட்டேன், அண்ட் ஒன் திங், நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது, ஆனாலும் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு. அப்போ சுகாவும் உங்ககிட்ட லோ வாய்ஸில், நீ சிரிச்ச அழகாக இருக்க தெரியுமா அப்படின்றாரு. அவர் அப்படி சொன்ன உடனேயும் நீங்கள் ஸ்மைலை ஸ்டாப் பண்ணிட்டு அவரை பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு நிற்கிறாரு. இப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. உங்களுக்கு ஏன்னே தெரியல, சுகாவோடைய ஐஸில் அவ்வளோ ஒரு லவ் தெரியுது. அவருடைய கண்ணெல்லாம் அவ்வளோ ஒரு டியர்ஸ் தேங்கி நிற்கிது. நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கீங்க. இப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வருது, ஹேய் மச்சான் இங்கே வாடா அப்படி சொல்லிட்டு. அவரும் அப்படியே ஃப்ளின்ச் ஆகுறாரு. அவர் ஐஸ்லேருந்து அந்த டியர்ஸ் ட்ராப் ஆகி கீழே விழுது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக நிற்கிறீங்க. சுகாவும் ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் ஓகேன்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இப்போ சுகாவுடைய ஃபோன் உங்கள் கையில் தானே இருக்குது. நீங்கள் சுகா அப்படி நிற்கும் போது ஒரு பிக் எடுத்திருப்பீங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு கேலரிக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் அந்த பிக்கையும் பார்த்துட்டு சைடில் தன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. நீங்கள் அந்த வீடியோவை அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தா சுகா ஒரு பர்சன் கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அந்த பொண்ணோடைய நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹெட் அப்படியே சாட்சி வச்சு கிஸ் பண்ணதுனால அந்த பொண்ணோடைய ஃபேஸ் எல்லாம் தெரியல. அந்த பொண்ணோடைய ஃபேஸு நெக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவருடைய ஹெட்டை அப்படியே தூக்குனா அந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே உங்கள் கையெல்லாம் வந்து உதற ஆரம்பிச்சிடுது. உங்கள் ஐஸ்லாம் வைட் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை கீழே போட்டு, இல்லை இல்லை நான் ஒன்றும் அவர் கூட அப்படிலாம் இல்லை, இது நான் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே உட்காந்து அழுகிறீங்க. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், அது நானாக இருக்காது அப்படி சொல்லிட்டு திரும்பி அந்த ஃபோன் எடுத்து அந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதில் இருக்கிறது நீங்கள் தான். சுகா அவங்க கூட இருக்கிறதெல்லாம் வீடியோவாக எடுத்து வச்சுருக்காரு. அந்த வீடியோவில் எதுவுமே நடக்கலை, ஜஸ்ட் அவர் உங்கள் நெக்கில் மட்டும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் நேக்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே உங்களை அக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. நீங்கள் நெக்ஸ்ட்டு தள்ளுறீங்க. இதே மாதிரி நிறைய பிக்ஸ் இருக்குது நீங்கள் நேக்டாக இருக்க மாதிரி. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோன் அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. உடைச்சிட்டு பக்கத்தில் ஒரு கல் மாதிரி இருக்குது, அதை கொண்டு வந்து அந்த ஃபோன்லேயே வச்சு இல்லை இது நான் இல்லை, இது வெளியே வரக்கூடாது சொல்லிட்டு அந்த ஃபோனை டப்புன்னு போட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக. இப்போ சுகாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இங்கே உங்களை வந்து பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் வேகமாக ஓடி வந்து, ஹே வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டு சுகாவை நிமிர்ந்து டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. சுகாவும் என்னாச்சு வயன், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வாயை மூடு, என்ன பண்ணி வச்சிருக்க, இதை ஏன்டா அப்படி ஃபோட்டோ எடுத்த உன்னை தான் கேட்குறேன், வாயை திறந்து சொல்லுடா அப்படி சொல்லிட்டு அவருடைய காலரை பிடிச்சி அப்படியே கேட்குறீங்க. அப்போ சுகாவுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. அவள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டா போல் அப்படி சொல்லிட்டு அவருடைய ஃபோனை பார்த்தா அது சுக்கு நூறாக இருக்குது. அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல் அப்படி சொல்லிட்டு. அப்போது அவர் கூலாக அப்படியே உங்கள் கையை எடுத்து விட்டு, எப்படியோ மேரேஜ்க்கு அப்புறம் பார்க்க தானே போகிறேன், எதுக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்க, அசிங்கமாக அதை நான் சொல்லிடுவேன், மேரேஜ்ன்றது வேறு இப்படின்றது வேறு, இதே ஃபோனை நான் பார்த்து எனக்கு உண்மை தெரிஞ்சுது, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்துருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்க மாட்டேன். என்ன நீ நல்லவனா, நீ நல்லவன் மாதிரி பேசுகிற, இந்த ஃபோட்டோ உன் ஃப்ரெண்ட்ஸு கூட அமைச்சு நீயே பாருங்கடா சொல்வ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்ன உடனேயும் உங்கள் கன்னத்தில் பளின்னு ஒரு ஸ்லாப்பு, உங்கள் நெக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, என்னடி சொன்னேன்னு கேட்குறேனே, உன் ஃபோட்டோவை நான் எடுத்தேன் இல்லைன்னு சொல்ல, என் தப்பு தான்,
ஏன் தெரியுமா எடுத்தேன்? உன் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்கேன்டி. அதை புரிஞ்சுக்காம இப்படியா பேசுகிற அப்படி சொல்லிட்டு உங்கள் க்ரிப்பை அப்படியே டைட் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ இன்னமும் சுகாவோடைய ஹேண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு என்னை கொல்லுடா, இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் செத்து போவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சுகா டப்புன்னு உங்கள் நெக்கில் இந்த கையெடுத்துட்டு, செல்லம் சாரிடி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீ அப்படி சொன்னி அதான் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கெல்லாம் அப்படி தேய்ச்சி விட்டுறாரு. அப்போது நீங்கள் அவர் கையை உதறி விட்டுட்டு, என் மூஞ்சிலே முழிக்காத சி அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறீங்க. சுகாவும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஆனால் நீங்கள் வேகமாக போயிட்டு உங்கள் அம்மா கிட்டே நின்றுறீங்க. உங்கள் அம்மா கிட்டே நின்றுனால உங்ககிட்ட எதுவுமே பேச முடியல. அப்படியே அவர் சைலண்ட்டாக நின்றுறாரு. இப்போது உங்களுக்கு ஏஜ் 18 ஆகிடுச்சி, 3 இயர்ஸ் பாஸ் ஆகிடுச்சி. இந்த 3 இயர்ஸும் சுகா கெஞ்சாததில்லை, நிறைய கெஞ்சுவார். அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெஞ்சுவார். என்னால் முடியலடி, என்னுடைய சேஞ்சஸ்னால மட்டும் தானே நான் இப்படி பண்ணேன், என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்காதடி அப்படி சொல்லிட்டுலாம் கெஞ்சுவார். பட் உங்களுக்கு அவர் மேலே இந்த கோவம் குறையவே இல்லை. என்னதான் ஒரு நம்ம ஃப்யூச்சர் அப்பியாக இருந்தாலும் இப்படி பண்ணால் நமக்கு ஒரு கோவம் வரல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. சுகாவும் நிறைய கெஞ்சுறது, சூசைட் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது அப்படிலாம் நிறைய பண்ணுவார். நீங்கள் இன்னும் அவர் மேலே வெறுப்பு தான் ஆவீங்க. அப்படி இருக்கும்போது தான் உங்கள் ஸ்கூலோடைய லாஸ்ட் டே எக்ஸாம். இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தா எல்லாரும் அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஷாக்கிங்காக அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு பேசியிருக்காங்க. தட்டில் பூ பழம்லாம் எல்லாம் வச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்த உடனேயும் என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்த உடனேயும், ஹே வையன் வாடி, உனக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க சாரிலாம் கட்டி விட்டுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் விடு, ஹே இப்படிலாம் சொல்லக்கூடாது வையன், அப்புறம் அம்மா கோவம் வந்துடும், ஒழுங்காக இந்த சாரி கட்டிக்கோ, உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? அம்மா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்ன உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க? ஹே உன்கிட்ட என்னடி சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒழுங்காக நான் கை காட்டுற பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு சாரீலாம் கட்டிட்டு இந்த ஆர்கனமெண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் பயங்கரமாக அழுகுறீங்க. பிகாஸ் இந்த 3 இயர்ஸில் சுகாவை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா அவர் பண்ணதெல்லாம் தப்பு, இது ஏன் நான் பண்ணன்றதுக்கு எல்லா எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாரு. உங்களுக்கும் ஒரு கட்டத்தில் புரிய வந்திருக்கும் சுகா ஏதோ தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு. பட் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டாகவே இருந்திருக்கும், அவளை மன்னிக்கலாமா வேணாமா, அவர் பண்ணது தப்பு தானே, நம்ம ஏன் மன்னிக்கணும் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் 18 ஏஜ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பீங்க. சரி அப்போ நம்ம கொஞ்சம் அடல்ட் ஆகிடுவோம், நமக்கே எது நல்லது கெட்டதுன்னு தெரியும், அப்போ முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. பட் சுகா அதுக்கப்புறம் கெஞ்சுறதே விட்டுருப்பாரு ஒரு 3 மந்த்ஸ். அந்த 3 மந்த்ஸ்லாம் நீங்கள் சுகாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் டோட்டலாக உங்களை பார்க்குறதே அப்படி ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்களை கண்டுக்காமல் போகிறது அப்படி இப்படின்னு தான் இருந்திருப்பாரு. அப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சே இருக்கும் சுகா இந்த மாதிரி தான் நம்மளை நினச்சி கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படி சொல்லிட்டு. அதுக்குள்ளே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்திருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்களே கன்ஃபர்ஸ் பண்ணலான் இருக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு சுகா அப்படியே என்ட்ரி ஆகுறாரு. நீங்கள் சுகாவை பார்த்தோன்னே ஒரு ஓடி போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு, மாமா மாமா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை மாமா, எனக்கு நீ தான் வேணும், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, நீ பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் மாமா, நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் மாமா, அம்மா கிட்ட பேசு, நான் உன்னையே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஹே பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையே நான் தானடி, இவ எதுக்கு இப்படி அழுகிற அப்படி சொல்லிட்டு. அப்போ அவரும், ஓ இவ தப்பா அசியூம் பண்ணியிருக்கா போல, ஓகேடா, இப்போது எதனா ஒரு பிட்டை போட்டு அவன் மனசில் இருக்கால இல்லைன்னு கண்டுபிடிச்சிரு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே சேடாக ஃபேஸை வச்சுட்டு உங்கள் அக்கை பிரேக் பண்ணுறாரு. நீங்களும் டியரி ஐஸோட சுகாவை பார்க்குறீங்க. சுகா உங்ககிட்ட, இல்லை வையன் நான் ஒரு பாவி, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்குன்னு என்னை 3 வருஷம் கெஞ்ச வச்சல, நான் உனக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்க மாட்டேன், நீ அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் தான் உனக்கு பர்ஃபெக்டாக இருப்பான் வையன், நான் ஒரு பாவி, தப்பு பண்ண பாவி, நீ எனக்கு வேண்டாம் வையன், நீ ஏஞ்சல், இந்த டெவில் கிட்ட மாட்டிக்காத,
உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ வையன் அப்படி சொல்லிட்டு அவர் திரும்பி அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாரு. நீங்கள் அப்போ அவரை போய்ட்டு டைட்டாக பண்ணிட்டு, இந்த ஏஞ்சலுக்கு இந்த டெவல் மேலே தான் லவ், வேறு எவன் மேலேயும் லவ் இல்லை, எனக்கு எவனும் வேண்டாம், நம்ம எங்கன்னா ஓடி போயிடலாம் வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுகாவை அப்படியே திருப்பி கூப்பிட்றீங்க. அவர் பார்த்தா சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே டியரி ஐஸோட, சுகா ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே உங்கள் கிட்ட இழுத்துட்டு உங்கள் லிப்ஸில், ஏ லூசு பொண்டாட்டி மாப்பிள்ளையே நான் தாண்டி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை ஒய்டாக்கி பார்த்துட்டு, நீயா? பட் அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. பின்ன நான் இருக்கும்போது எவனாவது உன்னை தூக்க விட்டுருவேனா, அவனை போட்டு தள்ளிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ சுகாவோட செஸ்ட்லேயே அடிச்சிட்டு, அப்போ ஏன் நீ என்னை 3 மாதமாக கண்டுக்கவே இல்லை, நீ என்கிட்ட கெஞ்ச கூட இல்லை. ஹே என் அக்கா சொல்லிட்டாடி, பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, உனக்கும் வயசாயிட்டே போதுரா, மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், இதுக்கு மேலே டிலே பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொன்னா, நீ எந்தன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் ஏன் நான் உங்ககிட்டலாம் கெஞ்சிக்கிட்டு, அதாண்டி உன்னை 3 மாதம் நான் கண்டுக்கவே இல்லை. அப்போ நீங்கள் அவர் திரும்பி செஸ் மேலே அடிச்சுட்டு, போடா நான் எப்படி பயந்துட்டு தெரியுமா, உனக்கு என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி சடிச்சு போச்சு அப்படி சொல்லிட்டு. ஹே பொண்டாட்டி, உங்ககிட்ட கெஞ்சதில் இந்த புருஷனுக்கு கெத்து தான் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிட்டே இருக்கீங்க. இப்படி நீங்கள் அக் பண்ணி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. டப்புன்னு ரூம் டோர் திறக்குது. நீங்கள் இந்த பொசிஷனில் நின்றுட்டுருக்குறத உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பார்த்துட்டு, டே சுகா என் பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவா போல இருக்கேன்னு உங்கள் அப்பா வாயை வந்துட்டு சொல்ல, நீங்கள் அப்படியே சுகாவை தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து உங்கள் அப்பா கிட்ட நின்றுட்டு சாரிப்பா அப்படி சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் அப்படி சிரிச்சுட்டே நிற்கிறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. மறுபடியும் உங்களுடைய மேரேஜும் முடியுது. இன்னைக்கு வெட்டிங் நைட். நீங்கள் அப்படியே ஒரு பால் சொம்பை கையில் எடுத்துகிட்டு உங்கள் டோர் முன்னாடி நிற்கிறீங்க. அவ்வளோ ஒரு க்யூரியஸாக. பிகாஸ் சுகா அப்பயே அப்படி எப்படி பண்ணுவார், இப்போ எப்படி எப்படி பண்ணுவாரோ சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மாவும், ஹே வயன் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா சுகா அப்படியே பெட்டு மேலே அவரோட பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்துட்ருக்காரு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக என்ன இவர் இப்படி படுத்துட்ருக்காரு சொல்லிட்டு டோரை லாக் போட்டு அவர்கிட்ட வந்துட்டு சொம்ப அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு அவர் ஷோல்டரில் கை வைக்கலான்னு போகிறீங்க. டப்புன்னு உங்களை இழுத்து பெட்டில் போட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. உருகி கையோடு வருது. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க சுகா நேக்டாக இருக்காரு. சுகா என்ன கோலம் இது, ஏன் அப்படி நிற்கிறீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணை அப்படியே முடிக்கிறீங்க. அப்போ சுகா உங்ககிட்ட வந்துட்டு, ஹே ட்ரெஸ் எல்லாம் கழட்ட நேரம் இல்லடி, அதான் முன்னாடியே கழட்டி வச்சிட்டேன், நீயும் சீக்கிரம் கழட்டு, கிளைமேக்ஸை ரீச் பண்ணோம் டப்புன்னு. என்னால் முடியல ஒய்யன்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் ஃபோர்ஸாக வந்து பைட் பண்ணி இக்கிட்டார ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் அதுதான். அப்படியே பண்ணிவிட்டு உங்களுடைய செஸ்கிட்ட வந்து அப்படியே சப் பண்ணுறாரு. சுகா சுகா என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏ வயன் பா, எத்தனை நாள் ஆசை தெரியுமா இது அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து அப்படியே கிஸ் 15 மினிட்ஸ் போது. உங்களால் ப்ரீத் பண்ண முடியாதனால உங்கள் ஹேண்டை கொண்டு போய் சுகாவுடைய ஷோல்டரில் வச்சு தள்ளுறீங்க. அவரும் புரிஞ்சுட்டு இப்போ உங்கள் செஸ்ட்டை போயிட்டு மறுபடியும் சப் பண்ணி அந்த நிப்பில் அப்படியே போட்டு இழுக்கிறாரு அவருடைய மவுத்தை வச்சு. நீங்கள் வலியில், சுகா என்ன பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது. ஹே இப்படி தாண்டி வலிக்கும், இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன, அதான் உனக்கு ஏஜ் ஆகிடுச்சுல அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பேக்கில் திருப்பி உங்களுடைய பேக் சைடு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. சுகா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டி என்ன பண்ணுது, எனக்கு என்னடி மூட் ஆகுதா, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. சுகாவும் சிரிச்சிட்டு இப்போ உங்களை ஸ்ட்ரெயிட்டாக படுக்க வச்சுட்டு அவருடைய ப்ரைவேட் பார்ட்டை கொண்டு வந்து உங்களதில் இன்சர்ட் பண்ணுறாரு. உள்ளேயே போல அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஆயில் போடுறாரு, போகவே இல்லை. கடைசியில் அவருடைய ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃபோர் ப்ளே பண்ணுறாரு. நீங்களும் சுகா 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 பெயினாக இருக்குது, ஹே ஹே இரு இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவருடைய ப்ரைவேட் பார்ட் எடுத்து இன்சர்ட் பண்ணுறாரு. அது உள்ளே போயிடுது. அவர் இன்சர்ட் பண்ணிட்டு அவருடைய ஹெட் அப்படியே சீலிங்காக தூக்கி ஐ லவ் யூ டி அப்படின்றாரு. நீங்களும் பெயினில் ஐ லவ் யூ டூ சுகா அப்படி சொல்கிறீங்க.
சுகா ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, அப்படியே தேர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பெயினாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ப்ளஷராக இருக்குது. சுகா சுகா ஸ்லோ சுகா சுகா வயன் என் லவ் தெரியுதா? என்னோட எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்டேஷன் தெரியுமா கூட இப்படிலாம் இன்டிமேட்டாக இருக்கணும்னு. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சுகா. எனக்கு புரியுது, பட் பெயினாக இருக்கே. கொஞ்ச நேரத்தில் பெயின் போயிடும் பேபி, டோன்ட் வெரி அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் ஐஸில் கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான்டா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிக்கிறேன். இது நான் டப்புன்னு ரெடி பண்ணது. ஸோ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. இன்ஸ்டாகிராம் ஐடி வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பாய்.